கருத்தரிச்சிருக்க பெண்ணுக்குன்னு ஒரு அரிசி குள்ளக்கார் அப்படின்னு ஒரு வெரைட்டி. அவளே பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாள், குளியடிச்சான் சம்பா ஒரு வெரைட்டி. பிறந்த குழந்தை மெலிஞ்சிருக்கு, குண்டாகல, மாப்பிள்ளை சம்பா கொடு. அதுவே கொஞ்சம் செரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, தூய மல்லி சம்பா. குழந்தை நோய்வாய்ப்படுகிறது, அடிக்கடி நோய், கருங்குருவை கொடு. அதுவே நோய்வாய்ப்பட்ட ஒரு பெரியவருக்கு அவனுக்கு காட்டு யானம் அரிசி கொடுங்க. இன்னும் தீவிர நோயாளிகளா இருக்காங்க, கருப்பு கவுனி அரிசி கொடு. ஒரு ஒரு நோய்க்கும், ஒரு ஒரு வயதுக்கும், ஒரு ஒரு வாழ்வியலுக்கும், ஒரு ஒரு நிலத்திற்கும் நம் மரபு 1008 அரிசிகளை வைத்திருக்கிறது நண்பர்களே. அந்த நியாயம் கற்பிக்கப்பட்டதனுடைய விளைவு எல்லா பாரம்பரிய அரிசியும் போய் வெறுமன ஒரு 3-4 அரிசினங்கள் மட்டும் தெரிஞ்சு. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல, நம்ம டெல்டால, நம்ம பகுதியில் விளையக்கூடிய அரிசியை கூட நாம சாப்பிட்றதில்லை. இங்க பெருவாரியான மக்கள் வெள்ளை அரிசியா சாப்பிட்ற விதம் பூரா துங்கபத்ரா நதிக்கரையில் விளையக்கூடிய ஒரு பொன் அரிசி, ஸ்வர்ண அரிசி தான் இங்க வந்து கொண்டு இருக்கிறது.